ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். சார் வணக்கம். வணக்கம், நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சார், இன்னைக்கு சட்டமன்றத்தில் நிறைய முக்கியமான விவாதங்கள் போயிருக்கு. முக்கியமாக விஜய் அவர்கள் மன்னிப்பு கேட்டிருக்காரு. என் கட்சி அமைச்சர் சார்பாக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி மன்னிப்பு கேட்குறேன். அது போக ட்ரக்ஸ் பற்றின விவாதம் போயிருக்கு, வேறு நிறைய முக்கியமான விவாதங்களும் போயிருக்கு. எப்படி பார்க்குறீங்க நடந்த ப்ரொசீடிங்ஸ்லாம்? இன்னைக்கு முதல்வர் வந்து அவர் மன்னிப்பு கேட்க வேண்டியதெல்லாம் கிடையாது. அவர் பேசும்போது வந்து முன்னாள் முதலமைச்சரை அவர் பேரை சொல்லி அப்படியே கூப்பிட்றாரு. அது அவையில் வந்து ஒரு கண்ணியமாக இருக்காது. ஒரு நாகரிகமான முறையில் அப்படி கூப்பிட்டா நல்லா இருக்காது. ஒரு முன்னாள் முதலமைச்சரை ஒரு 5 வாட்டி முதல்வராக இருந்திருக்காரு. தோல்வியே பார்க்காத ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர், ஒரு கட்சியினுடைய தலைவர். இப்போ கலைஞர் அவர்களை பொறுத்தவரை கருணாநிதி கலைஞர் கருணாநிதி அப்படின்றது சொல்லியிருந்தால் பரவாயில்ல, இல்லை முதலமைச்சர் கருணாநிதி அப்படின்னு சொல்லியிருந்தால் பரவாயில்ல, வெறும் கருணாநிதி அவர்கள் அப்படியா சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் ஒரு பேசினது அது அந்த இடத்துல சரியாக போல். அதற்கு இவர் வந்து தாயுள்ளத்தோடு இவர் வந்து சாரி கேட்குறாரு. அது வந்து என்ன கேட்டால் அது ஒரு சிம்பத்தி ட்ராக்காக தான் நான் பார்க்குறேன். யார் தப்பு பண்ணாங்களோ அவங்க தானே. இப்போ நான் ஸ்டேஷனில் வந்துட்டு வேறு ஒருத்தர் தப்பு பண்ணிடுறாரு, போலீஸ் ஸ்டேஷனில் போய்ட்டு சார் அவருக்கு பதிலாக நான் சாரி கேட்குறேன் சார் அப்படின்னா ஸ்டேஷனில் சொல்லுவாங்களா? எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். அது மாதிரி கிடையாது. இவர் என்ன பண்ணிருக்கணும், அப்போவே எழுந்துச்சு இவர் ஏஞ்சிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக சபாநாயகர் என்ன பண்ண போகிறாரு, மற்றவங்க எல்லோரும் நிப்பாட்டு முதல்வர் அப்படின்னு அவையில் வந்து முன்னாள் முதலமைச்சரை பற்றி தாவேக்கா சட்டமன்ற உறுப்பினரோ இல்லை அமைச்சர் அவர்களோ இப்படி வந்து பேசுவது எனக்கு பிடிக்கவில்லை. அதனால் அவரை வந்து கலைஞர் அப்படின்னு கூப்பிடணும்னு சொல்லலாம். இல்லையா அங்கே வந்து இந்த பெல் அடித்து இப்படி பார்த்தீங்கன்னா 2 பேர் திரும்புவாங்க. கூப்பிட்டு காதில் சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி விட்டிங்கன்னா அவர் ஆட்டோமேட்டிக்காக அவரே சாரி கேட்டு போகிறார் டைரெக்டாக. இதை படம் மாதிரி பண்ணுறீங்கல்ல. அப்போ நீங்கள் சரி அவராக சொல்லிட்டாரு ரைட்டு, அதை எதுக்கு நீங்கள் வந்து இப்போ அதாவது அவர் கெட்டவர் நீங்கள் நல்லவர். கரூர் சம்பவத்துக்கே சாரிலாம் கேட்கல. அதுதான் சொல்கிறேன். அது கொஞ்சம் ஸ்கிரிப்டடாக இருக்குது. அது வந்து ஒரு நேச்சுரலாக இல்லை. இப்போ சம்டைம்ஸுங்க இப்போ நம்ம பேசும்போது கூட பதட்டத்துலையோ இல்லை அவசரத்துலையோ அந்த மாதிரி பேசிடுவோம், அது வேறு. அதுக்கப்புறமா அதை வம்புடியாக போய் சாரி கேட்குறேன் அப்படின்ற மாதிரி பண்ணுறோம் அப்படின்னும் போது இட் லுக்ஸ் லிட்டில் நாட் ஆர்கானிக். இங்கே நிறைய பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் முதல்வர் கவனித்தாலும் சேர்த்து நல்லாயிருக்கும். பட் அது வரவேற்க தான் செய்கிறேன் நான். அப்படி பேசுகிறாங்க, அப்படி பேசக்கூடாது சாரின்றது. பட் ஆனால் இதையே அரசியலாக அவர் அப்படியே பண்ணிவிட்டு கடந்து போகலான்ற மாதிரி எண்ணம் இருக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்கிறது. வேறு முக்கியமான விஷயங்களும் விவாதிச்சிருக்காங்க. குறிப்பாக கர்நாடகாவில் 3 தமிழர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. அப்புறம் ட்ரக்ஸ் பற்றியும் பேசியிருக்காங்க. அதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அமைச்சர் ரமேஷ் அவர்கள் ஒரு இஷ்யூவை ரைஸ் பண்ணுறாரு. முதல்வர் வந்து வணக்கம் வைக்கும்போது எதிர்கட்சி தலைவரும் எதிர்கட்சிக்காரங்களும் எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க, இது என்ன மாண்பு அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. அதை எப்படி பார்க்குறீங்க? முதல்ல வந்து மரியாதை என்பது நம்ம கேட்டு வாங்கினா அது நல்லா இருக்காது. நம்ம நிறைய இடத்துல போகிறோம், ஒருத்தர் உட்காருங்க சொன்னாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு மரியாதை. இல்லை நம்மளே சேரை ஈர்த்து போட்டு உட்காந்துக்கிறோன்னா அது பார்க்குறதுக்கு படத்தில் நல்லாயிருக்கும். அவங்க ஆஃபீஸ் அது. நீங்கள் போகிறீங்க ஒரு 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 கவர்மெண்ட் ஆஃபீஸ் போகிறீங்க, ஒரு அதிகாரி உட்காந்துருக்காரு, 3 சேர் இருக்குது. சம்டைம்ஸ் இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸில் என்ன பண்ணுவோன்னா டேபிளுக்கு கிட்டு இழுத்து வச்சுருப்பாங்க. அவங்க சொன்னால் அந்த பிஏ இப்படி பார்த்தா தான் இழுத்து போடுவாங்க, இல்லைனா போட மாட்டாங்க. அப்படின்னா வரவங்க அப்படியே நின்று ஐயா தாசில்தாரையோ ரெஜிஸ்டரையோ அப்படியே பார்த்துட்டு போகணும் அப்படின்ற மாதிரி. அதாவது ஒருத்தருக்கு வந்து ஒரு சக மனிதருக்கு சேர் போடுறதுன்றதே வந்து அப்படியே ஒரு மனிதனுக்கு மனிதன் வந்து வந்தால் வாங்க உட்காருங்க சாப்பிடுங்க தண்ணி குடிங்க அப்படின்றது வீட்டில் கேட்போம். அட்லீஸ்ட் ஆஃபீஸில் வந்து ப்ளீஸ் டேக் யுவர் சீட்டுன்னு சொல்லலாம், அது சொல்ல மாட்டாங்க. இன்னொன்று, இப்போ ரமேஷ் அவர்கள் வந்து அதாவது ரமேஷ் அவர்களுக்கு என்னென்னா தங்களுடைய கட்சி தலைவர் அவங்களுக்கு இன்றைக்கி ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்தவர் முதலமைச்சர் விஜய். அதாவது தூக்கத்தில் கூட ரமேஷ் வந்து ஒரு அமைச்சராக வந்து வேறு எந்த ஒரு கட்சியிலும் நினச்சி கூட பார்க்க முடியாது. அப்படி எட்டாத ஒரு விஷயத்தை வந்து இன்றைக்கி ரமேஷ்க்கு கிடச்சிருக்குன்னா அதுக்கு 100% காரணம் முதல்வர் விஜய் அவர்கள் தான். அந்த நன்றி கடனை எப்படி செலுத்துறதுன்னு தெரியாமல் என்ன பண்ணுறாருன்னா தேவையில்லாமல் எக்ஸ்ட்ரா இதை வந்து பேசிட்டார் இன்றைக்கி ரமேஷோட அந்த லாயல்ட்டி டுவர்ட்ஸ் சீஃப் மினிஸ்டர் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அது வந்து அந்த பேராமீட்டரை செக் வைக்கணும். அதனால் அதனுடைய நீட்சியாக என்ன பண்ணுறாருன்னா முதலமைச்சர் வரும்போது எல்லாரும் ஏஞ்சி நிற்கணும். ஏன்னா கலோனியல் பீரியடில் இருக்கிறாங்களா, அதான் நீங்களாம் இருக்கிறீங்களா ஆளுங்கட்சியில் ஏஞ்சி நிற்கிறதுக்கு பத்தாதா? சரி, இப்போது நாளைக்கு உதயநிதி ஸ்டாலின் உள்ளே வர்றாரு, எதிர்கட்சி தலைவர், நீங்களாம் ஏஞ்சி நிற்பீங்களா? சரி, உதயநிதி ஸ்டாலினுக்கு ஓகே எதிர்கட்சி தலைவர். முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வராரு, எல்லாம் ஏஞ்சி நிற்பீங்களா? பொதுவாக வந்து ரெஸ்பெக்ட் டு த சேர்.
உள்ளே வரும்போது யாராக இருந்தாலும் பேரவைத் தலைவருக்கு ஒண்டி தான் அங்கே அந்த சபையில் வந்து அந்த மாண்பு அந்த மரியாதை. அவர் தான் ஹீரோ ஆஃப் த அசெம்பிளி, அவர் தான் வந்து கன்வீனர் ஆஃப் தி இது அசெம்பிளி, அவர் தான் எல்லாமே. சபாநாயகர் அவருக்கு அதனால தான் பார்த்தீங்கன்னா சபாநாயகருக்கு மற்ற எம்எல்ஏ விட சேரை கொஞ்சம் சிம்மாசனம் மாதிரி உயர்த்தி போட்டுருப்பாங்க. ஏன்னா ஈஸ் ஆல் ஆர் ஈக்குவல், ஈஸ் நம்பர் 1 among the ஈக்குவல், ஈஸ் ஃபர்ஸ்ட் among the ஈக்குவல் என்று ஜுடிஷியரியில் சொல்லுவாங்க. எல்லாருமே ஜட்ஜி தான், ஆனால் சீஃப் ஜஸ்டிஸ்க்கு வந்து என்னென்னா ஃபர்ஸ்ட் among the ஈக்குவல் தான் எல்லாம், அந்த ஈக்குவலில் முதன்மை இடம் அப்படி தான் பிரிப்பாங்க. அதேமாதிரி சட்டமன்றத்தை பொறுத்தவரைக்கும் சபாநாயகரை பார்த்து வணக்கம் வைக்கிறதோ சபாநாயகரை பார்த்துட்டு ஒரு விஷ் பண்ணிவிட்டு உட்காருதுன்றது போதும். எல்லாரும் ஆளாளுக்கு அதாவது ஊழ கும்பிடு போகிறதுக்குன்னு வருவாங்க. ஐயா உதயநிதி ஸ்டாலின் போய் இப்படியே வணக்கம் வச்சுன்னு போவாங்க, எடப்பாடி பழனிசாமி பார்த்தா இப்படி பண்ணுவோம். அது கட்சி புரோட்டோக்கால், அதை எல்லாரும் ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது. நான் நிறைய வாட்டி பார்த்துருக்குறேன், அம்மையார் ஜெயலலிதா உட்காந்துட்டு இருப்பாங்க, ஸ்டாலின் அப்படியே தான் உள்ளே வருவார் போவார். ஸ்டாலின் கலைஞர் உட்காந்து இருக்கும்போது அம்மையார் ஜெயலலிதா வருவாங்க போவாங்க. அதாவதுங்க நீங்கள் முன்னாடி என்ன நடந்ததுன்னு தெரியாமல் இன்றைக்கி வந்து அதாவது விஜய் சார் அதை ரசிச்சிருப்பார். தாவேக்காரங்களாம் பார்த்தியா ரமேஷ் கேட்குறது கரெக்டு தானே, 8 கோடியோட ரெப்ரஸன்டேட்டிவ், 8 கோடியோட ரெப்ரஸன்டேட்டிவ் ரைட்டு, எல்லாருமே ஓட்டு போட்டாங்க. எது தேவை? இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்குது? 3 பேரை சுட்டு கொண்டிருக்கிறாங்க கர்நாடகாவில் தமிழர்களை. காவேரி பிரச்சனை இன்னும் முடிஞ்ச பாடு இல்லை. இன்னமும் அங்கே வட்டல் நாகராஜ் போன்ற ஆட்கள் எல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. நம்மளோட கோவம் நம்மளோட விஷயத்தெல்லாம் அங்கே எதனா பேசுவோம், அங்கே எதனா கட்டுவோம். இல்லை டீலிமிட்டேஷன் பிரச்சனை வருது, மத்திய அரசு என்ன பண்ண போகுது, தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்ண போதா கெட்ட பண்ண தெரியாது, அந்த மாதிரி விஷயத்த காட்டுவாங்களா முதல்ல. சரி நான் என்ன கேட்குறேன்னா, ஊரில் இருக்கிற 8 லட்சம் பேரில் வந்து சரி 8 கோடி பேரில் வந்து ஒரு 7.5 கோடி பேர் மதிக்கிறாங்க அவரை, ஒரு 50 லட்சம் பேர் திமுககாரங்க மதிக்கலை, என்ன பண்ணலாம் அதுக்கு? இது ஆக்சுவலாக வந்து சொல்லியிருக்கக்கூடாது வெளியில். ஒரு சில விஷயம்லாம் வந்து நமக்கு மாண்பு கிடைக்கல, நமக்கு முக்கியத்துவம் கிடைக்கல, மரியாதை இருக்கலாம், வெளியில் சொல்லக்கூடாது. அது ஒரு அரசியல். சரி வணக்கம் வைக்கலன்னா வணக்கம் வைக்கல. இன்னொன்று, நீங்கள் எப்படி வந்து அவர் வந்து ஏஞ்சி நிற்கணும்னு எதிர்பார்க்குறீங்க? அப்பாவை காணோன்னு பேசுகிறீங்க, 900 கோடி காசு கொடுத்தாங்கன்னு பேசுகிறீங்க, திமுகவை அந்தளவுக்கு வம்பிழுக்கிறீங்க, இழுத்துட்டு அவங்க என்ன எப்படி இவர் பேசுவார், சாரி கேட்பார், மனசில் எதுவும் வச்சுக்காதீங்க அப்படின்னு இவர் இறங்கி போகிற மாதிரி பண்ணுவார். அவங்க அப்படி அது தேவையே இல்லைன்னு நினைப்பாங்க அவங்க. இல்லை அவர் பண்ண தப்புக்கெலாம் இறங்கி போகல, அடுத்தவங்க பண்ண தப்புக்கு தான் இறங்கி போகிறார். எதுக்கு? இவர் என்னைக்குன்னா சாரி கேட்டிருப்பாரா கரூர் மக்களுக்கு லேட்டாக போனதுக்கு? இல்லை இவர் எதனா வந்து இது பண்ணியிருப்பாரா? அதாவதுங்க அவையில் வந்து பேரவைத் தலைவரை பார்த்து வணக்கம் வைக்கலைன்னா அதுக்கு பேரவைத் தலைவர் கண்டிப்பாக வச்சு செய்வார். இப்போ கோர்ட்டு ஹாலுக்கு நம்மளாம் போவோம், சம்டைம்ஸ் வந்து ரோப்ஸ் போட்டிருக்கோம் அப்படின்னா ரொம்ப காஷியஸாக இருக்கும். ஏன்னா ரோப்ஸ் போட்டவங்க போய் கிட்ட நிற்பாங்க ஆர்கியூமெண்ட்டு. சம்டைம்ஸ் வெறும் ஒயிட் கலர் ஷர்ட் போட்டிருக்கோம், பாதி யூனிஃபார்மில் இருக்கிறோம், அதாவது ஷூஸ் போட்டிருப்போம், பார் கவுன்சிலுக்கு இது லாயர் ட்ரெஸ்ஸில் இருப்போம். அந்த அட்டையரில் இருக்கும்போது நம்ம உள்ளே போக மாட்டோம், சம்டைம்ஸ் நோட்ஸ் எடுக்கிறதுக்கு வெளியில் நிற்போம், கிட்ட போக மாட்டோம், அந்த பெஞ்ச் பக்கத்தில் போகாமல் தள்ளி நிற்போம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்படி போவோம். இதே ரோப்ஸ் போட்டவங்க பார்த்திங்கன்னா தே மேக் ஷுர் தட் தே கிரீட் த பெஞ்ச். அது போகும்போது எப்படின்வாங்க உள்ளே என்ட்ரு ஆகும்போது. அது வந்து ஒரு கோர்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதை, அந்த கோர்ட் ஹாலோட அந்த டெக்கோரத்தை மெயின்டைன் பண்ணுறது பண்ணுவாங்க. அதுக்குன்னு ஜட்ஜி வந்து உக்காந்து யாரெல்லாம் வணங்க வச்சது யாரெல்லாம் குஞ்சதுன்னு பார்த்துன்னு இருக்க முடியாது. அப்படி இப்போ ஒரு வக்கீல் வராரு, உள்ளே வரும்போது இப்படி ரோப்ஸ்லாம் தூக்கி விட்டு அப்படி இப்படி வராருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஜட்ஜி வந்து என்ன நீங்கள் இப்படி வரீங்க, ஒரு டீசன்சி இல்லை உங்ககிட்ட அப்படின்னு பொதுவாக சொல்ல மாட்டாங்க, கடந்து போவாங்க. அதுதான் அந்த சேரோட மாண்பு. அதை வேணா எதுக்குன்னா இது ஒரு எடுத்துக்காட்டு. இப்போ அசம்பிளியில் அமைச்சர் சரத் அவர்கள் ஒரு லைபிலிட்டியாக தாவேக்காவுக்கு மாறிட்டாரா அப்படின்ற கேள்வி இருக்கு. ஏன்னா ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன வீடியோவை அவர் கேஷுவலாக முன்னாடி பப்ளிஷ் பண்ணுறாரு. இன்றைக்கும் பார்த்தா அசம்பிளியில் அது ஒரு பெரிய பேசு பொருளாக மாறுது. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கடுமையாக தாக்குறாரு, அதுக்கு சரத் அவர்களும் ஏதோ ஒரு பதிலடி கொடுக்குறாரு. அசம்பிளியில் சரத் அவர்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு லைபிலிட்டியாக மாறி இருக்காரா தாவேக்கா? சரத் வந்து இன்றைக்கி வந்து ஒரு எதிர்பாராத 2வது வாட்டி கேஷுவாலிட்டி, இன்றைக்கி சம்மந்தமே இல்லாமல். காரணம் வந்து ஐயா ஆதவர்ஷன் சரத் பாட்டு அவர் வந்து லோ ப்ரொஃபைல் தான் மெயின்டைன் பண்ணுறாரு. எப்போ அந்த விஷயம் வந்து அதுக்கு முன்னாடியே லோ ப்ரொஃபைல் தான். அந்த மாத்திரையை வந்து கிரெடிட் கார்டை வச்சு இது பண்ணது உடைச்சது, இந்த மருந்து கொடுக்குறதுக்கு தயார் பண்ண பாருங்க, அதுலேருந்தே வந்து அவர் லோ ப்ரொஃபைலில் எதுக்கும் வேண்டாம், ஒரு விளக்கம் கொடுத்துட்டோம் அதோடு போகன்ற மாதிரி தான் அவர் போயிட்டுருக்காரு. இவர் என்ன பண்ணார், இன்றைக்கி போதை மருந்து கீத மருந்துன்னு பேசின உடனே யார் அவர் ஸ்கோர் பண்ணுறோன்னு நினச்சிட்டு என்ன பண்ணிட்டாருன்னா ஃபயரிங் லைனில் வரும்போது சரத்து மாட்டினார். அதை தவிர்த்துடும். அதனால தாங்க வாட் கோஸ் அரவுண்ட் கம்ஸ் அரவுண்ட். நீங்கள் ஒரு ஆக்ஷன் பண்ணிட்டீங்கன்னா ஈக்குவல் இதை வந்து நிறைய நேரத்தில் ஐயா ஆதவ் என்ன பண்ணுறாருன்னா
அவங்க இவர் என்ன பண்ணுறாரு, ஃபஸ்ட் எடுத்து ஃபயரிங் பண்ணிடுறாரு கட கட கடன்னு. அவங்க திருப்பி ஃபயரிங் பண்ணும்போது இந்த சைடில் யார் யாரெல்லாம் மாட்டுவாங்கன்றதை யோசிக்க மாட்டுறாரு. அதுதான் பிரச்சனை. அன்றைக்கி இப்படி தான் வந்து என்ன பண்ணாருன்னா ஒரு ஐடியா கொடுத்தாரு, சட்டப்பையில் ஓபிஎஸ்க்கு இருக்கிறத காட்டுங்க அப்படின்னு சொல்லி பண்ணுறாரு. சீனியாரிட்டி வந்துச்சா ஓபிஎஸ் என்ன பண்ணார், படம் வச்சு ஏமாத்துகிற பழக்கம் எங்களுக்கு இல்லைன்ட்டார். என்ன பதில் அதுக்கு? அந்த நோஸ் கட்டு தேவையா? இப்போ சட்டமன்றத்தில் இதுதான் முக்கியமாக. அந்த மாதிரி பாயிண்ட் வரட்டும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா இன்னும் போய் 4 பேர் மாட்டி விட்றது. இன்றைக்கி வந்து இட்ஸ் அ ப்ரூட்டல் அட்டாக் ஃப்ரம் உதயநிதி ஸ்டாலின். ப்ரூட்டல் அட்டாக். அதாவது போதை அப்படின்னு வரும்போது எப்படி மாத்திரை வச்சு பவுட்ரு கசக்கிறதா அப்படின்னாரு. விட்டா அன்சு பாக்கெட்டில் எத்தனை போய் போட்டு காட்டுவாங்க பொழுது திமுக. இப்படி தான் கசக்கணும், நன்கு அதை கொட்டவும், இப்படி போட்டு சரதாவை பெசியவும், பின்பு வாயில் வைத்து துப்புவோம்ன்ற மாதிரி பண்ணுவாங்க பொழுது. அதாவதுங்க அசம்பிளியில் எவ்வளோ பேசினா எதுக்குன்னு. சரி, இப்போ கேட்டது தப்பு கிடையாது. ஓகே, நீங்கள் வந்து ஜாஃபர் சாதிக்கை ஞாபகப்படுத்துறீங்க, ரைட்டு. எனக்கு ஒரு கேள்வி பத்திரிகையாளராக என்னென்னா, ஜாஃபர் சாதிக்கு வந்து பிக்சரில் எப்போ வர்றாரு? 2024 பிப்ரவரி மாதத்தில் அவரோட பேசுபொருள் வருது. பிப்ரவரி மார்ச் சீசனில் அவர் பேசுபொருள் வருது. அப்புறம் 2-3 மாதம் கழிச்சு அவருக்கு ஏதோ பெயில் கிடச்சிது. அப்புறமா நான் இல்லைங்க, நான் அவன் இல்லை, நான் இவன் இல்லை அப்படின்னு அவர் ஏதோ விளக்கம் கொடுத்தாரு. அதெல்லாம் இருக்கட்டும். அந்த காலகட்டத்தில் ஐயா ஆதவர்ஜுனா இதை பற்றி எதனா பேசினாரா? அப்போல்லாம் கப் சுப்புன்னு இருந்தீங்க. சரி, விசிகா இதில் என்ன நிலைப்பாடு எடுத்துச்சு? விசிகா அன்றைக்கி வந்து எதனா கூப்பிட்டு இந்த மாதிரி ஆட்கள் கூட ஏன் சம்மந்தப்பட்டிருக்கீங்க, இந்த மாதிரி போதைப் பொருள் வச்சு பேசுகிறாங்களே, மத்திய அரசு வழக்கு தொடரப்பட்டு உங்கள் நிலைப்பாடு என்ன? அப்போ அன்றைக்கெல்லாம் மௌனமாக இருந்துட்டு அதில் இருந்து கரெக்டாக கிட்டத்தட்ட ஒரு 10 மாதம் 1 வருஷம் கழிச்சு வேறு ஒரு கட்சியில் இணைஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி ஆட்சி வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி அதை பற்றி பேசுகிறீங்கன்னா அப்போ நீங்கள் யார் சார்? தப்புன்னா தப்பு அன்றைக்கே சொல்லணும் சார். தப்புன்னு எப்படி 15 மாதம் 2 வருஷம் கழிச்சு பேசுவீங்களா தப்பை? 2024 நடந்த தப்பை 26 பேசுவீங்களா ஆகஸ்ட்டில் சுதந்திர தினம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம்? அப்போது ஏதாவது நம்ம பாயிண்ட்டாக பேசுகிறோன்னு சொல்லி போய் மாட்டிக்கிறது இது வந்து தேவையில்லாத விஷயம். அவர் பண்ண விஷயத்தில் பாவம் இன்றைக்கி அகெயின் பாவம் சொல்ல முடியாது. சரத் வந்து அன்னெசரி இவரை ஏஞ்சி பதில் சொல்லுவாங்க. அது இது திருப்பி நடக்கும். அதாவது இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ நம்ம இதை ஒத்துக்கிட்டு ஒருவேளை சரத் அவர்கள் அமைச்சரவை பதவியில் நீக்கிட்டோம்னா நம்ம இதை தப்பை ஒத்துக்கிற மாதிரி ஆகிடும் அப்படின்னா இந்த முட்டை 5 வருஷத்துக்கு கொடுக்கணும். இப்போது சம்டைம்ஸ் ஒரு பொய் சொல்லிவிட்டு 2 பொய் சொல்லிட்டா சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியது இருக்கும். அதை விட நீங்கள் ஃபஸ்ட்டே சப்மிஷன்லேயே அதை சொல்லிவிட்டு அதுக்கு என்ன கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணியிருந்தால் பிரச்சனை கிடையாது. இப்போ இன்றைக்கி அவங்க சொல்கிறாங்க, இவர் எடுத்து பேசுகிறாரு, திமுக பீரியடில் ஒரு கட்சிக்காரர் வந்து 2.5 வயசு சிறுமியை வந்து பாலியல் சென்டில் பண்ணி தண்டிக்கப்பட்டவர், இதுதான் உங்கள் கட்சியோட லட்சணம்னு சொல்கிறார். உதயநிதி ஸ்டாலின் ஏன் என்ன சொல்கிறார்? ஆமாம், நாங்கள் தண்டனை பண்ணி கூட கைது பண்ணோம், அரெஸ்ட் பண்ணோம், தண்டனை வாங்கி கொடுத்தாச்சு. பதில் தானே அது? சரி, அதை நியாயப்படுத்த முடியாது. திமுககாரன் பண்ணுறது தப்புன்னா தப்பு தான். அட்லீஸ்ட் ஆஸ் அ ரிப்ளை டு சே இன் அ ஓப்பன் ஹவுஸ். உங்ககிட்ட இப்போ நீங்கள் எத்தனை பேரை இப்போ பண்ண போகிறீங்க? அவங்களுக்கு அது வந்து எண்டு, அது வந்து பாஸ்ட் டென்ஸ் முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு நீங்கள் ப்ரெசென்ட்டில் இருக்கீங்க, இன்னொன்று ஃப்யூச்சர் உங்களுக்கு வெயிட்டிங்கு. இப்போ இந்த மாதிரி உங்கள் ஆளுங்க மாட்டி அவங்களும் இதே மாதிரி நாளைக்கு பேப்பரோடு வருவாங்க, இல்லை பேப்பரை கொடுத்துட்டு பேரவைத் தலைவர்கிட்ட அனுமதி கேட்பாங்க. இதெல்லாம் சிக்கலுங்க. அதாவது இப்போ இதே வந்து செங்கோட்டையன் பேசுகிறார். செங்கோட்டையன் பார்த்தீங்கன்னா அவர் வேர்ட்ஸ் ஆர் வெரி மெஷர்ட். அவர் என்னன்னா அந்த சுனாப்பானா நம்மளோட ஆட்டத்துக்கும் இதுக்கும் வந்து வில்லங்க வந்து நம்மளை எப்படியாச்சும் கலைச்சிடணும் அப்படின்ற மாதிரி அந்த மோடில் போகிறாரு. ஏஞ்சிக்கு வந்து பேரவைத் தலைவரே, அவையில் வந்து அதுக்கு போதிய ஆதாரம் இருக்கா, எந்த வகையில் அவர் பேசுகிறாருன்றதை தாங்கள் வாயிலாக நான் அறிய விரும்புகிறேன். அவையில் வந்து தகவல் வந்து சரியாக இல்லை என்றால் அதை எப்படி அனுமதிக்க முடியும் அப்படின்ற மாதிரி எதையோ ஒன்று பேசி அவை விதிகள் இதற்கு உடன்படுகிறதா சொல்லிட்டு அவை சொல்லி எதையோ சொல்லி அதாவது அந்த ஃப்ளோவை டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு அதை அவை குறிப்பிலேருந்து நீக்கிடணும். வேறு அதை வண்டி வந்துட்டு சிசர்வேஷன் இருப்பாங்க வந்து அழகாக அதை வண்டி போட்டு எடுத்துகிட்டு போயிடும். உள்ள டீட்டெயில்ஸ்குள்ளே போகிறதில்ல. அது செங்கோட்டையனோட அந்த சீனியாரிட்டி அந்த பிரில்லியன்சி வருது வெளியில். பட் இவங்க ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, பேசுகிறோன்னு சொல்லி ஏதாவது ஏடாகூடமாக பேசி அதேமாதிரி இன்னொருத்தர் இந்த காங்கிரஸ் அமைச்சர் விஸ்வநாதன் அவர் நீட்டுக்கு வந்து இன்றைக்கி வந்து எடப்பாடி பழனிசாமி தேர்வு இழுத்து தெருவில் வச்சு கிழிக்கின்னு கிழிச்சு நீட்டு தேர்வுக்கு யார் வக்கீல் ஆஜரானது, அந்த வக்கீல் அம்மாவோட கணவர் யார், என்ன இது பேரை தான் சொல்ல. அது பார்த்தீங்கல்ல, அதாவது பேரே சொல்லாமல் வச்சு செய்யறதுன்னு வாங்கல ஊரை வச்சு. அதை இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி அழகாக காங்கிரஸ் மேலே செஞ்சு விட்டார். திருப்பி நீங்கள் இன்றைக்கி பேசுகிறீங்க, அன்றைக்கே அதை எடுத்துன்னு வராமல் இருந்ததா இனி இந்த பிரச்சனை கிடையாதுல்ல. ஆமாம், ஒன்று தான், திமுக ஒன்று தான், நாங்கள் ஒன்று தான், அதிமுக தாவேக்கா ஒன்று தான், நாங்கள் வந்து நீட்டு வேணாம் தான் சொல்கிறோம், எத்தனை வந்தது யாருன்னு சொல்லிட்டு காங்கிரஸ் வந்து சிங்கிள் அவுட். அவையில் வந்துங்க ஒரு பேசுகிறதுன்றது அந்த பிளானிங் இருக்குது. நம்ம ஒரு வார்த்தையை போட்டால்
என்ன வார்த்தை வரும், நம்ம லீட் கொஸ்டின் போடுறோன்னா என்ன பதில் வரும், ரிப்ளை என்ன, ரியாக்ஷன், அதெல்லாம் அவர் கணிக்கணும். அது சும்மா வந்து நம்ம ஏஞ்சிட்டுனா பேரவைத் தலைவர் நம்மளை அனுமதிக்கிறாருன்ட்டு ஸ்ப்ரிங் வச்ச மாதிரி ஏஞ்சி நீங்கள் பேசுனீங்கன்னா இந்த மாதிரி பேக் ஃபயர்லாம் வரும். ஸோ இன்றைக்கி வந்து இட் வாஸ் அகெயின் ப்ரூட்டல் அட்டாக் ஃப்ரம் உதயநிதி ஸ்டாலின் அகேன்ஸ்ட் கில்லி சரத். இப்போ அமைச்சர் சரத் அவர்களை பொறுத்தளவில் அந்த விவகாரத்தை தாவேக்கா அன்னைக்கே கரெக்டாக ஹேண்டில் பண்ணியிருந்தாங்கன்னா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காதோ அப்படின்ற கேள்வி இருக்கு. ஏன்னா ஒன்று அவரை பதவி நீக்கம்லாம் பண்ண முடியாது, ஏன்னா தாவேக்கா ஏற்கனவே மைனாரிட்டி கவர்மெண்ட், அப்புறம் பதவியெல்லாம் பறித்து அவர் பாட்டுக்கு வேற கட்சிக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் குறைந்தபட்சம் ஒரு இண்டிபெண்டன்ட் என்கொயரி வச்சுருந்துருக்கலாம், ஏதோ ஒரு நாங்கள் லீகலாக ஏதோ அடிக்கடி அவங்க சொல்கிறாங்க அம்மா வழியில் ஆட்சி, அம்மா வழியில் ஆட்சி. இன்றைக்கி ஐயா கிருஷ்ணமூர்த்தி இருக்கார், அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, அவர் மீது ஏதோ ஒரு வழக்கு சம்மந்தமாக ஒரு இன்ஜினியரை மிரட்டிட்டார் சொல்லிட்டு ஒருத்தர் அவரே தற்கொலை பண்ணிக்கிட்டார் சொல்லிட்டு ஒரு சர்ச்சை. அது வந்து கேஸ் வந்துச்சா இல்லை அவர் கன்விக்ட் ஆனார்லாம் எதுவுமே இல்லை, சர்ச்சை. பதவியில் இம்மீடியட்டாக தூக்கணும், வித்தின் 24 hours he was sacked from the portfolio. அதுதான். அதனால் தூக்கத்தில் கூட தாவேக்காவால் அதிமுகவோட ஆட்சியை கொடுக்க முடியாது. அதிமுக அளவுக்கு வந்து ஊழல் பண்ண முடியுமா, அதிமுக அளவுக்கு சட்டம் ஒழுங்கு பண்ண முடியுமா, அதிமுக மாதிரி அம்மா உணவகம், அதிமுக அம்மையார் ஜெயலலிதா வந்து பத்திரிகையாளர்லாம் ஒரு மாதிரி டைட்டாக வச்சுருப்பாங்க. அதிமுக கம்ஸ் வித் ப்ளஸ் அண்ட் மைனஸ், தட் இஸ் அம்மையார் ஜெயலலிதா. பட் எதையுமே வந்து தாவேக்காவால் அது பண்ண முடியும்னு சொல்ல முடியாது. நல்லது ஒண்டி ஒரு கட்சியிலேருந்து எடுத்துக்கலாம். அவங்க வந்து நிறைய மினிஸ்டர்ஸை சாக் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அது பண்ண முடியாது இல்லையா மைனாரிட்டி கவர்மெண்ட்டில். அவங்க ஏன் மைனாரிட்டிக்கு வேற கட்சி திமுக போய் சேர்ந்துட்டாருன்னா டிவிஎஸ்சி என்ன இருக்குது, சரி அது கேஸு அவர் போய் சேர்றாரு, அது வந்து மருந்து இருந்து அப்படின்னு ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா சரி நானே கேட்குறேன், நம்பிக்கை அப்போ அவ்வளோதானா? இப்போ கில்லி சரத் மேலே வச்சுருக்க நம்பிக்கை அவ்வளோதானா? கூப்பிட்டியா இப்போ நியாயமாக கூட பேசலாம்ல, நிறைய கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கும் இல்லையா மைனாரிட்டி கவர்மெண்ட் இருக்கும்போது. இப்போ இன்றைக்கி முகத்தை தூக்கி எங்கே வச்சுக்கிங்க? நல்ல வேலை பத்திரிகை ஊடகங்கள்லாம் வாயை மூடி கொண்டு இருக்கிறது, அமைதியாக இருக்கிறது, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. வெளியூர்லேருந்து வந்து பார்க்குறாங்க, இல்லை மற்ற நாட்டில் இருக்க பத்திரிக்கையாருங்க மற்றவங்கலாம் பார்த்தா வாட் ஆர் தே டாக்கிங்னா, நோ திஸ் மினிஸ்டர் வாஸ் யூஸிங் சம் டேப்லெட், ஈ லேட்டர் செட் தட் வாஸ் பேராசிட்டமால், யூ வாஸ் டூயிங் இட் டு கிவ் ட்ரீட்மெண்ட் ஃபார் சைல்டு விச் இஸ் நாட் வெல். Do they do this with this? The credit card, what do they do with the credit card and the tablet? And he's using a 500 rupees note, I think so. I don't understand this concept of yours. இதுதான் பேசுவோம். அப்போ வேறு மாதிரி இருக்குல்ல இது சார். அதாவது எதை காப்பாற்றணும்? இப்போது நீங்கள் எப்போ எல்லாரையும் காப்பாற்ற போகிறீங்களா? இப்போ ஐயா ஆதவை காப்பாற்றுறீங்க, அப்புறம் இப்போ இது மாதிரி விஷயங்களில் காப்பாற்றுறீங்க, அப்புறம் காவல்துறை இப்போ புதுசாக காப்பாற்ற ஆரம்பிச்சிருக்கீங்க. எங்கே எந்த கொலை சம்பவம் நடந்தாலும் அது வந்து கோஷ்டி பூசல் சண்டை, அது வந்து மாணவர்களுக்குள்ள சண்டை. இப்போ நாளைக்கு வேறு எங்கன்னா வந்து தூத்துக்குடியில் சண்டை போட்டிங்கன்னா அது மீனவர்களுக்குள்ள சண்டை. அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு வேளாங்கண்ணியில் சண்டை போட்டிங்கன்னா கிறிஸ்துவருக்குள்ளே சண்டை, நாகூரில் சண்டை போட்டால் இஸ்லாமியர்களுக்குள்ளே சண்டை, ட்ரிப்ளிகேனில் சண்டை போட்டால் ஐயங்காரங்களுக்குள்ளே சண்டை. அப்படியே கிளப்பி விட்டுனே போக வேண்டியதுதானே, இவங்க அவங்களுக்குள்ள சண்டை, அவங்களுக்குள்ள சண்டை அப்படின்னு. இது இல்லையே பதில். இன்றைக்கி கம்ப்ளீட்டாக வந்து டைரெக்ஷனே மாற்றி அதாவது ஒரு நாள் கடந்து போகிறீங்க, பட் லாங்கர் ரனில் வந்து காமன் பீப்புள் இருப்பாங்க இல்லைங்களா. அதாவது போர் அடித்து போய் தாவேக்கா கூட்டு போட்டவங்க இருப்பாங்க, திமுக பிடிக்கல அதிமுக பிடிக்கலன்னு போட்டாங்க, அவங்கள நீங்கள் ரீதிங்க் பண்ண வச்சிட்டிங்கன்னா. இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு வந்து கவர்னன்ஸில் வந்து எலக்ட்ரிசிட்டி இஸ் ஆன் அ வீக் விக்கெட், உங்களுக்கு லா அண்ட் ஆர்டரும் சரியாக வரலன்னா இது ரெண்டு டெட்லி காம்பினேஷன். வெரி பேட் லா அண்ட் ஆர்டர் அண்ட் எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் அதிகமாக, கரண்ட் பில்லு மின்சார தடை அதிகமாக வருது, கரண்ட் பில்லு அதிகமாக வருதுன்னா மக்கள் வந்து அதெல்லாம் ஏற்றுக்கிற மாட்டாங்க. அதுவும் வெறுப்பு சம்பாதிக்கிற மாதிரி. எதுக்கு கெட்ட பேர் வாங்கணும், யாருக்காக? இப்போ ஒரே நாளில் நடவடிக்கை எடுத்துகிட்டு அவர் வந்து இந்த இதோ நடிச்சுட்டு வந்தார் அப்படின்லாம் நினைக்க வேணாம். யாராக இருந்தாலும் தூக்கி போட்டு பந்தாடுவார் சார். இன்றைக்கி இன்னொன்று ஒரு எம்எல்ஏ போனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. 6 எம்எல்ஏ தான் நீங்கள் தான் குதிரை பேரம் பண்ணி வச்சுருக்கீங்க. குதிரை பேரம் பண்ணுறவங்க எதுக்கு பயப்படணும்? மேபி ஓகே நீங்கள் சொல்கிறது பார்த்தா ஒருவேளை குதிரை பேரத்தில் அவர் அங்கே போயிட்டாருன்னா என்ன ஆகுன்றது, அது கொஞ்சம் என்ன பண்ணுறது, அது அப்படி தான் இருக்கும். அது அதுக்குன்ட்டுன்னு அப்போ காம்ப்ரமைஸ்க்கு ஆளான ஒரு ஆளாக தானே நீங்கள். அதான் உங்களுக்கு இந்த நடவடிக்கைகளுக்குலாம் சிக்கல் இருக்குது. ஏன்னா இல்லைங்க, நடவடிக்கை தாண்டி அதெல்லாம் கண்டுக்க கூடாது. அஃப்கோர்ஸ் நியாயமாக அப்படி தான் இருக்கணும் நீங்கள் சொல்கிற மாதிரி. சார் இங்கே வரும்போது ஏஞ்சிக்கல அப்படின்னும் போது என்னத்துக்கு அதை போட்டு பண்ணணும்? அது வந்து இன்றைக்கி அன்வான்ட் இல்லை. இப்போது மென்சரியா என்று ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க வழக்கறிஞர் படிக்கும்போது. காரணம் என்ன? இப்போது மாத்திரையை பற்றி இன்றைக்கி பேசணுன்றது சத்தியமாக உதயநிதி ஸ்டாலின் ஸ்கிரிப்டில் இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அந்த இஷ்யூவை மறந்துட்டாங்க எல்லாருமே. நீங்கள் போதை அப்படின்னு பேசணுன்னா போதை அது இது இல்லை இது அப்படின்னா டைமிங் ஜோக் வருது. அப்போ டைமிங் ஜோக் வாங்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணும்? இன்ஸ்டன்ட். நல்ல வேலை துரைமுருகன்லாம் இல்லை,
இப்போ நேருவெல்லாம் வந்து அவர் சொல்கிறாரு, எப்பா உன்னை பற்றி பேசினா உன்னை பற்றி பேசுப்பா, ஏன்பா 830 பற்றி பேசுகிறாரு. அவருக்கு வலிக்குது அது 810 கோடின்னும் போது. ஏன்னா அவர் துறையில் ஊழல் இருக்குது அப்படி இப்படின்னு இழுத்த உடனே எங்கே இந்த இன்ஜினியருக்கு காசு வாங்கினது அந்த குற்றச்சாட்டு இருக்குது, அது வந்துருமோன்னு வரும். சரி, அதையாச்சும் அவர் எதனா கொஞ்சம் வந்து அப்பர் ஹேண்ட் எடுத்து பேசுகிறாரு பார்த்தா அவர் 50% காம்ப்ரமைஸ் ஆகும், 50% தான் ரிட்டாலியேட் பண்ணுறாரு. பழைய டிஎம்கே கிடையாது. பழைய டிஎம்கே இருந்தால் இன்னும் ப்ரூட்டலாக இருக்கும். இன்னொன்றுங்க, ஹவுஸ்லேயே உட்கார மாட்டாங்க, பேசவே மாட்டாங்க. அது ஆக்சுவலாக என்ன கேட்டால் வந்து அது நல்லா வித்தியாசம் தெரியும். ஐ கேன் சி த டிஎம்கே இன் மேக்கிங். அதாவது கலைஞரோட திமுகக்கும் ஸ்டாலின் அவரோட திமுகக்கும் இன்றைக்கி உதயநிதி ஸ்டாலின் பின்னாடி ரேலி ஆகிற இந்த சீனியர்ஸுமே வந்து அந்த சேஞ்சஸ் இருக்குது. ஐ திங்க் அவர் உதய் ஹேஸ் டு கோ ஃபார் ஹிஸ் ஓன் கைண்ட் ஆஃப் யங்கர் ஜெனரேஷன். சரி, இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ நம்ம லேட்டாக இந்த இஷ்யூவை கையில் எடுத்து பேசினாலும் 3 தமிழர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க கர்நாடகாவில். வனத்துறை அதிகாரிகள் சுட்டு கொண்டிருக்காங்க. கேட்டால் செல்ஃப் டிஃபென்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கான முகாந்திரம் எதுவுமே அங்கே இல்லை. இது எப்படி பார்க்குறீங்க? அசம்பிளிலையும் அதை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க, முதல்வரும் பேசியிருக்காரு அதை பற்றி. போதுமான அளவுக்கு தமிழ்நாடு சைட்லேருந்து அழுத்தம் போடப்பட்டிருக்கா கர்நாடகா மேலே, எப்படி பார்க்குறீங்க? இல்லை, கடந்து போகிற முயற்சிகள் தான் அதிகமாக இருக்குது. போதிய அளவுக்கு அழுத்தம் அப்படின்ற மாதிரினா இன்றைக்கி வார்த்தைகள் வந்து கொஞ்சம் ஒரு கண்டனம் தெரிவிக்கிறோம். இந்த மன்மோகன் சிங் இருந்தார் நமக்கு, அவர் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்மி சைடில் வந்து அடிக்கடி இந்த மாதிரி இந்த கொரில்லா அட்டாக்லாம் அடைக்கும். இல்லை பாகிஸ்தான் எதனா பண்ணியிருந்தா ஐ ஸ்ட்ராங்லி கண்டம் த டெத் ஆஃப் அவர் சோல்ஜர்ஸ் அப்படின்ற ரேஞ்சுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் வரும். அவ்வளோதான், அது அப்படியே நிற்கும். அதை தாண்டி ஒன்றும் இருக்காது. இதே மோடி ஆச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயத்தில் ஏறி ஆடுவாப்பில். இவரும் எதுவும் பண்ண மாட்டார் பெருசாக. அட்லீஸ்ட் வந்து அதை எப்படி திருப்பலாம், இல்லை வந்து தூங்கும்போது எதனா போயிட்டு நைட்டாக எதனா இப்போ ஃப்ளைட் அனுப்பிச்சி விடலாமான்னு ஏதோ ஒன்று கிமிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவார். அது மாதிரி இது வந்து அகெயின் தமிழ்நாடு இஸ் எக்ஸ்பிரஸ் இட் ஸ்ட்ராங் டிஸ்ப்ளஷர். இதை தாண்டி கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு கர்நாடகா வந்து திரும்ப வந்து கொஞ்சம் ரொம்ப வம்பிழுக்கிறாங்கன்ற மாதிரி எனக்கு தோணுது. எனக்கு வந்து எங்கே ஒரு சதி இன்னொரு தொலைக்காட்சியில் வந்து காணொலியில் கூட நான் சொல்லியிருந்தேன். ஏதோ டிகே சிவகுமார் அவர்கள் வந்து விஜய் சாரோட விஷயத்தில் வந்துட்டு அவர் ஒரு பெட்டராக அவரை காட்டிக்கிறதுக்கு, சீஃப் மினிஸ்டராக காட்டிக்கிறதுக்கு நம்ம தமிழ்நாடோட விஷயத்தில் ஏதோ வந்து இது மாதிரி பண்ணுறாரோ அப்படின்ட்டு. அதாவது தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் கூட கர்நாடகா சீஃப் மினிஸ்டர் ஒரு சில விஷயத்தில் விட்டு கொடுத்துட்டு போயிட்டாரு அப்படின்ற அந்த பேர் வந்துடக்கூடாது. நான் கர்நாடகத்தினுடைய முதலமைச்சர், நான் வந்து ஒரு கன்னடிகா, நான் வந்து தமிழ்நாட்டிலேருந்து வந்து தண்ணி கேட்டால் கொடுக்க மாட்டேன், காட்டுக்குள்ளே வந்தால் விட மாட்டேன், நான் அப்படி தான் இருப்பேன், நான் அப்படி தான் பேசுவேன், நான் அப்படி தான் பண்ணுவேன், ஐ எம் யூனிக் அப்படின்ற மாதிரி இருக்கிறாரு யார்? கர்நாடகா சீஃப் மினிஸ்டர் டிகே சிவகுமார். அவரோட அந்த சேட்டைகள், கர்நாடக வனத்துறையினுடைய பதில், இதெல்லாம் வந்து பார்த்தா ஒரு ஆரோக்கியமானதாக இல்லை. நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க ஒன்றும் யாரும் AK-47 M16 கன்னோலாம் வச்சுட்டு இல்லை, கிரெனேடு வச்சுட்டு இல்லை, நிராயுதமானியாக இருந்திருப்பாங்க. இல்லை கையில் மேபினா ஒரு கோடாரி வச்சுருப்பாங்க. கோச்சிங்க்கு போகிறவங்க ஒரு கோடாரி இல்லை வந்து அந்த கயிறு மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க, ஸ்னாப்னு சொல்லுவாங்க. அது போட்டால் ட்ராப், இந்த காட்டு பண்ணியோ இல்லை மானோ வந்து அதில் மாட்டிக்கும், ஸ்னேர் என்று சொல்லுவோம். அதில் வந்து மாட்டிக்கும், அதில் வந்து பிடிச்சி எடுக்கிறதுக்கு. இல்லைனா வந்து சம்டைம்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு புஷ் மீட் என்று சொல்வார்கள். இப்போது ஒரு மிருகத்தை பிடிக்கணும் அப்படின்னா வேறு அதனுடைய சாப்பிட்ற கார்காஸில் ஏதோ ஒன்று கறியில் மருந்து கலந்து வச்சா அது வந்து சாப்பிட்டுட்டு அது இறந்து போயிடும். அதுக்கப்புறம் அது இறந்ததுக்கப்புறம் அதை தோலை உரிக்கிறது, அந்த மாதிரி ஒரு விஷயம். அந்த மாதிரி டெக்னிக்காலிட்டிஸ் எதுவுமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலை. நான் காலையிலுமே ஒரு சில நண்பர்கள்கிட்ட இதை பற்றி பேசினப்போ டெக்னிக்காலிட்டிஸ் கிரவுண்டில் வந்து கம்மியாக இருக்குது. பட் ஆனால் ரீசெண்டாக ஒரு அலர்ட் வந்திருக்கு. அதாவது இந்த கர்நாடகா பார்டர் சாமராஜ்நகரில் போச்சிங் கொஞ்சம் மூவ்மெண்ட் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது, அலர்ட் பண்ணுங்கன்ற மாதிரி ஏதோ சொல்லப்பட்டதாக. அரெஸ்ட் பண்ணல இல்லையா? 3 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்கலாமே. அவங்க வந்து செல்ஃப் டிஃபென்ஸை அவங்க என்ன கேட்டால் விட்டா செலிப்ரேட் பண்ணுற மூடில் இருக்கிறாங்க. ஆக்சுவலாக அங்கே இருக்கிற மூடு வந்து என்னென்னா, நம்ம காட்டுக்குள்ளே அது இப்படி வந்தால் அந்த ஒரு பகை இருக்குது. அம்மையார் ஜெயலலிதா காலத்துலேருந்தே அவங்க இன்ஃபேக்ட் அம்மையார் ஜெயலலிதாவுக்கு அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்தப்போ அங்கே நிறைய பேர் சந்தோஷத்தில் தான் இருந்தாங்க. தேர் நாட் வெரி நிறைய இடத்துல வந்துட்டு என்ன இப்படி ஆகிப்போச்சுன்னும் போது கர்நாடகாவில் வந்து நிறைய பேர் வந்து ஒரு ஓகே தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டருக்கு ஜெயிலு, அதனால் என்ன அப்படின்ற மாதிரி தான் இருந்தாங்க. பெங்களூர் வந்து வாஸ் காம். பெங்களூர் நெவர் எரப்டட். அவங்க நீதியரசர் குன்னா சொல்கிறாரு லாண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வந்துட போகுது. பட் எதுவுமே இல்லாமல் அமைதியாக தானே போச்சு. அதுக்கப்புறமா போயிட்டு வரும்போது கூட ஒன்றுமே இல்லை. அவங்களுக்கு வந்து ஆந்திராவுக்கு தமிழ்நாடு மீது இருக்கக்கூடிய அளவுக்கு நேசம் வந்து கர்நாடகத்துக்கு தமிழ்நாடு மீது கிடையாது என்பது என்னோட புரிதல். ஆந்திராவில் ஏதோ ஒரு பிரச்சனை என்ன நம்ம போகிறோம் நிற்கிறோன்னா அது கொஞ்சம் வேறு. பட் கர்நாடகா வந்து இல்லை கேரளாவே வந்து அவங்க வந்து கொஞ்சம் இல்லைங்க எங்கள் நாடு வேறு அப்படின்ற மாதிரி தான் முல்லை பெரியார் ஆகட்டும் காவேரி விஷயத்தில் இருக்கிறாங்க. நமக்கும் கிருஷ்ணா தண்ணி வந்து தமிழ்நாடுக்கும் ஆந்திராவுக்கும் இருக்குது.
ஆனால் ஆந்திரா வந்து ஒரு நாளும் அப்படி நம்மளை அப்படி பார்க்கறது கிடையாது, இது பண்ணுறது கிடையாது. அந்த அந்த பரஸ்பரம், அந்த நம்பிக்கை, அந்த நட்பு என்பது, ஏன் இதை நான் இந்த இடத்துல ஆந்திரா பற்றி சொல்லணும்னா, நன்றி வந்து எப்பயுமே ரொம்ப முக்கியம். நமக்கு ஒருத்தங்க நல்லது செய்கிறாங்கன்னா அந்த கிராட்டிடியூட் இருக்கு இல்லைங்களா, அது இருக்கும். பட் இது அகெயின் அந்த கிராட்டிடியூடோ இல்லை அந்த வந்து நெய்பர்ஹுட்டுக்கு இருக்கக்கூடிய அந்த டிப்ளமேசி, அது வந்து கொஞ்சம் ஃப்ரெஜைலாக இருக்குது, ஃப்ரெஜைலாக ஆகிட்டு இருக்குது. அது விஜய் சார் எந்த அளவுக்கு சரி செய்ய போகிறாரு பார்க்கணும்.